இனிமேல் எந்த மேடையாக இருந்தாலும் பார்த்திபன் சார் பேசுனதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் சும்மாவே பின்னி எடுப்பார், பேனா எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்து செட் பண்ணிட்டு வந்து பின்னிட்டு போயிட்டார். நான் வந்தோடனே குகநாதன் சார் பக்கத்தில் தான் உட்காந்தேன். நானும் குகநாதன் சாரும் பக்கத்தில் உட்காந்தோம்னா 2 பிரச்சனையை பற்றி பேசுவோம். ஒன்று ஈழ பிரச்சனையை பற்றி பேசுவோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவோம். அதை பேசி முடிச்சுட்டு மேடைக்கு வந்தேன். அப்புறம் கேசட் வெளியிட்டோம். அப்புறம் மறுபடியும் கீழே போய் வைக்கல தெரியாதனமாக 2 ஹீரோயின் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே உருவாக்குற இங்கிலீஷில் எப்படி வாட் இஸ் யுவர் நேம், இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆர் ஆல்ரெடி யூ ஆக்ட் எனி அதர் ஃபிலிம், இவ்வளவு ரூட்டு போட்டு வண்டி போயிட்டு இருக்குது. பொதுவாகவே பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து ஒத்தாசையாக இருப்பாங்க. என்னை எந்த வகையிலையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இப்போ உள்ள ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது திஸ் அப்படிங்கிற பின்னாடி இருந்து 2 கை தட்டு. திரும்பி பார்த்தா நம்ம கங்காதரன் சார், கண்ணதாசன் சார் எங்கே போயிட்டாங்களா? சார் வணக்கம் சார், எப்போ சார் வந்தீங்க அப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸை வந்து கொடுத்துட்டு 2 பேர் போயிட்டாங்க. ஒரு 2 பேர் ஆளை காணோம். அது மாதிரி பல தொல்லைகளுக்கு நடுவில் இங்கே பேச வேண்டியிருக்கு. ரொம்ப அருமையாக பார்த்திபன் சார் வந்து இவ்வளோ ஒரு லொல்லாத்தான் பேசுவார்னா அன்புடையார், முயற்சி உடையார், இகழ்ச்சி உடையார்னு என்ன. சரி, அரசியலுக்கு வந்துடலாம். பார்த்திபன் சார், கண்டிப்பாக பார்த்திபன் சார் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு நடுவே பெரிய வரவேற்பு இருக்கு, கேட்டுக்கிறேன். நான் அந்த படம் என்கிட்ட வந்தப்போ புது ப்ரொடியூசருங்க, சேலத்திலேருந்து வந்திருக்காருங்க, வைத்தியலிங்குடையார்னு பேர், அரவிந்தராஜ் சார் டைரக்ஷன். பொதுவாகவே சிக்கனமாக படம் எடுத்தாலே படம் முடிகிறதுக்குள்ள ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் சண்டை வந்துடும். ஏன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 7 மணிக்கு ஆச்சுட்டுன்னு 7 மணிக்கு போயிட்டோம், 9 மணிக்கு ஆச்சுட்டுன்னு 9 மணிக்கு போயிட்டோம். இங்கேருந்து மட்டன் வாங்கிட்டு வா, அங்கேருந்து சிக்கன் வாங்கிட்டு நோண்டாமல் இருந்துட்டோம்னா எங்கள் சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் தினம் வந்து செலவு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இதுதான். அப்புறம் அரவிந்தராஜ் சார், ஆபாவான டீம் தான் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லி கொடுத்தது. ஸோ இப்போ எனக்கு முதல் நாள் ஷூட்டிங்லேருந்து ரொம்ப ஆர்வமாக எப்படா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வரும், இதை வேடிக்கை பார்க்கலான்னு வெயிட்டிங். என் கேரக்டர் என்னன்னு கேட்டேன். சார் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு ஊழல் பண்ணுற மந்திரி, கிட்டத்தட்ட அமைதிப்படையில் நீங்கள் நடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் கரண் சாருக்கு, அதை வந்து ஒரு தில்லுமுள்ளு பண்ணி அவர் திருத்தர ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் இன்ட்ரடக்ஷன் சாங்கோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு ஃபைட்டோ எல்லாம் இருக்க போதில்ல அப்படின்னு போனால் முதல் நாள் ஷூட்டிங் வந்து 5 நாள் ஃபைட்டு, ஒரு 30-40 ஃபைட்டு வச்சு சிரிச்சிட்டே உட்காருக்காரு. நம்ம வைத்திலிங்க சார் வந்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. நான் மனசுக்குள்ள அவனே வா, உனக்கு தெரியாத அரவிந்தராஜை பற்றி, நாங்கள் ஊமை வழிகளும் உழவன் மகளும் தாய்நாட்டை எடுத்தவங்க, இருங்க சிரிச்சிட்டே இருந்தார். அப்புறம் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ஒரு 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 பெண் மந்திரி இருப்பாங்க, அதில் அனுராதா ஸ்ரீராம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து ஒரு மகஜர் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் சார். சரி, இது ஒரு சிம்பிளான சீன் அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து நிற்குது. என்ன சார் ரெயின் எஃபெக்ட், மகஜர் எங்கே கொடுக்குறோம், வீட்டுக்குள்ளே கொடுக்குறோம், அப்புறம் எதுக்கு சார் ரெயின் எஃபெக்ட், பின்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கு சார். இன்னைக்கு எப்படி ஒரு சண்டை வரத்தான் போதும் ஃபைட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நானும் கரண் சார் கண்டுபிடிச்ச சில உண்மைகளை முதலமைச்சர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். சரி, 2 பேரும் ஒரு ஆஃபி ஓப்பனிங்கில் சார் இந்த மாதிரி புகார் இருக்குது அப்படின்னு கொடுத்துருவோன்னு பார்த்தா புத்தூருக்கு பக்கத்தில் போய் 10 நாள் சேசி போட்டு அடிச்சு பைக் உருளுது, கார் உருளுது, அது உருளுது. சரி, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் வைத்திலிங்க சார் அரவிந்தராஜ் சார் கட்டி பிடிச்சி உருளுதான் போறாங்க. ஏன்னா 40-50 நாள் சிரிச்சுட்டே இருக்காருங்க. யாராச்சும் நான் பேச மிஸ் பண்ணியிருந்தா அது காரணம் கரண் சார் தான். அவர்கிட்ட கேட்டுக்க. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த பாட்டு கண்ணும் கண்ணும் உரசியில் நெஞ்சில் தீயலான்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டுன்னு அவ்வளோ மெலடியாக இருந்தது. நான் அதுலேயே நின்றுட்டேன் கொஞ்சம் நேரம் வரைக்கும். அடுத்த பாட்டுக்கெல்லாம் போக முடியாமல் பரத்வாஜ் அவர்கள் அந்த பாட்டு ரொம்ப அநேகமாக இந்த வருஷத்தில் அந்த பாட்டு வந்தோடனே பெரிய ஹிட் ஆக போகுது. அந்த பாட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. தயாரிப்பாளர் அவர் கேட்ட மாதிரியே ஒரு நல்ல மெலடி வந்து அந்த பாட்டு மாதிரியே எனக்கு ஒவ்வொரு பூக்கள் மாதிரியே கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த பாட்டு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஸோ அதுலேயே கொஞ்சம் நேரம் நான் லயிச்சு அதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பாட்டு.
அதனால் படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். வெற்றி விழாவில் மீண்டும் எல்லாரும் சந்திப்போம். என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களது உடையார் பிலிம்ஸ் திரைப்பட நிறுவனத்தின் சார்பாக திரு வைத்தியலிங்க உடையார் அவர்களின் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக தயாராகி இருக்கும் இந்த இரண்டு முகத்தின் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் சிறிய விழாவாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். மிகப்பெரிய விழாவாக எல்லாருமே அழைச்சவங்க அத்தனை பேருமே வந்து கலந்திருந்து வெகு சிறப்பாக வந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்துருக்கீங்க. விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சென்று கேட்டவுடன் உடனே என்னைக்கு தேதி, சரி நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன அவங்க எல்லா படத்துக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. திரைப்பட சங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் அன்பு அண்ணன் திரு ராமநாராயணன் அவர்களுக்கு முதற்க நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.